எதிர்பார்த்தபடியே அமெரிக்கா தனது பல்வேறு இராணுவ நோக்கங்களை நிறைவு செய்யும் தருவாயில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். குறுகிய காலத்துக்குள் அந்த பணியை முடித்துவிடுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். ஈரான் போர் குறித்த சமீபத்திய தகவல்களை வழங்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களிடம் விசேட உரையாற்றியுள்ளார். அமெரிக்காவின் மற்றும் உலகின் பாதுகாப்புக்கு எஃபெக்ட் பியூரி ஏன் அவசியம் என்பதை விளக்கவே இந்த உரையை ஆற்றுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு முக்கிய உள்நாட்டு பிரச்சனையான பெட்ரோல் விலை உயர்வுக்கு ஈரான் தரப்பின் மீது பழி சுமத்தியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை எந்த வகையிலும் காயமடையவோ அல்லது தோல்வியடையவோ நாங்கள் அனுமதிக்க விட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இந்த நாடுகளில் பலவற்றை தாக்கியுள்ளதையும் இது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்படுத்திய அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒரு தவறு என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதை முடிவுக்கு கொண்டு வந்ததில் பெருமைப்படுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு எதிராக ஜூன் 2025 தான் உத்தரவிட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற தாக்குதல் குறித்து பேசியுள்ளார். இது போன்ற ஒன்றை யாரும் பார்த்ததில்லை. நாங்கள் அந்த அணுசக்தி தளங்களை முற்றிலுமாக அளித்தோம். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடவில்லை என்றும் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை வேகமாக உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 47 ஆண்டுகளில் ஈரான் அல்லது அதன் முகவர்களால் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் பிற செயல்களை பட்டியலிட்ட அவர் நாட்டை நடத்தும் ஆட்சியை அராஜகமானது மற்றும் என்று வர்ணித்துள்ளார். மேலும் நாட்டில் சமீபத்தில் நடந்த போராட்ட ஒடுக்குமுறையில் ஆயிரக்கணக்கான குடிமக்கள் கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற தலைவர்கள் அணு ஆயுதம் பெறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நான் அதை ஒருபோதும் நடக்கவிட மாட்டேன் என தெரிவித்துள்ளார். வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை பிடிப்பதற்கான விரைவான நடவடிக்கை உலகெங்கிலும் பாராட்டப்பட்டது என கூறிய ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் வெனிசுலாவும் நல்லுறவுடன் இருப்பதாக கூறும் அவர் அந்நாடுகளை கூட்டு முயற்சி பங்காளிகள் என வர்ணித்து அவை இனி மத்திய கிழக்கு எண்ணெயை சார்ந்திருக்கவில்லை என்றும் மாறாக தங்கள் நட்பு நாடுகளின் எண்ணெயை சார்ந்திருக்கின்றன என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை அச்சுறுத்துவதற்கும் அல்லது தங்கள் எல்லைக்கு வெளியே அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த ஆட்சிக்கு உள்ள திறனை அமெரிக்கா திட்டமிட்ட முறையில் தகர்த்து வருகின்றது. ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணை உற்பத்தி திறன்கள் அளிக்கப்பட்டுவிட்டது. இந்த முக்கிய மூலோபாய நோக்கங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்பதை இன்று இரவு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். போரில் உயிரிழந்த 13 அமெரிக்க வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக டோவர் விமானப்படை தளத்துக்கு பயணம் செய்துள்ளேன். நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இப்போது இந்த பணியை நிறைவு செய்வதன் மூலம் அவர்களை கௌரவிக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி குறித்தும் பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளிலிருந்து எண்ணெய் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் தேவைப்படும் நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையை திறந்த நிலையில் வைத்திருக்க இனி முன்னின்று செயல்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக முக்கிய வர்த்தக நீர்வழியான ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயற்சிக்கும் கப்பல்களை தாக்குவோம் என ஈரான் அச்சுறுத்தியதை தொடர்ந்து வளைகுடாவிலிருந்து எரிசக்தி ஏற்றுமதி பெருமளவில் முடங்கியுள்ளது. எரிபொருள் கிடைக்காத நாடுகளுக்கும் ஈரானின் தலையை துண்டிக்கும் செயலில் ஈடுபட மறுக்கும் பல நாடுகளுக்கும் தாமதமான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஜலசந்திக்கு சென்று அதை கைப்பற்றுங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பதிலாக மற்ற நாடுகள் அமெரிக்கா எண்ணெயை வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். நாம் இறுதியாக விடுபடும் ஒரு நாளை எதிர்நோக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவடைந்ததும் அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் செழிப்பானதாகவும் மகத்தானதாகவும் திகழும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஒரு இராணுவ சக்தியாக அமெரிக்காவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த போர் அமெரிக்க குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு உண்மையான முதலீடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவர் 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளிலும் நடந்த போர்கள் பல ஆண்டுகள் நீடித்தன. ஆனால் இந்த போர் வரும் 32 நாட்கள் மட்டுமே நீடித்திருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஆக்கிரமிப்பு மற்றும் அணுசக்தி மிரட்டல் எனும் பூதத்தால் அமெரிக்கர்கள் இனி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்றும் அமெரிக்க முன்னெப்போதையும் விட பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் மேலும் செழிப்பாகவும் இருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டு ட்ரம்ப் தனது 19 நிமிட உரையை நிறைவு செய்துள்ளார்.